ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு காமர்ஸ் புல்லிங்கோ சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஃபைனல் அக்கவுண்ட்ஸோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சைடில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். நம்ம அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் சாப்டரில் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு நிறைய சம்ஸ் இருக்குது. இந்த சம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுப்போம். ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஒரு வருஷத்தோட லாஸ்ட்ல ப்ரிப்பேர் பண்ற அக்கவுண்ட்ஸ். அக்கவுண்டிங் சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனை ஜேர்னல்ல என்டர் பண்ணுவாங்க, தென் அதை லெஜர்ல என்ட்ரு பண்ணுவாங்க, தென் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, லாஸ்ட்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதாவது ஒரு வருஷத்தோட எண்டிங்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ஒரு பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன் கண்டுபிடிக்க ப்ரிப்பேர் பண்றாங்க. ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்ல 3 சப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரேடிங் அக்கவுண்ட், செகண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், தேர்ட் ஒன் அக்கவுண்ட்குள்ள எந்தெந்த வேல்யூ போடுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு புரிஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த பென்சில் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பென்சிலோட வேல்யூ 5 rupees, பட் நம்ம 10 rupees விற்கிறோம். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் 5 rupees கிடைக்குது. இது நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். நம்மளோட ஆக்சுவல் ப்ராஃபிட் இது இல்லை. ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கிடைச்சது கிராஸ் ப்ராஃபிட். இப்போ இந்த 5 rupees வேல்யூவில் என்னென்ன வேல்யூ இன்க்ளூடடாக இருக்கும்? எஸ், அஃப்கோர்ஸ் ரா மெட்டீரியல். இந்த பென்சில் பண்ண தேவைப்பட்ட ரா மெட்டீரியலை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். தென் லேபரர்ஸ், ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருப்போம். அந்த ஃபேக்ட்ரியில் மிஷின்ஸ் இருக்கும், அதை ஆப்ரேட் பண்ண நம்மளுக்கு லேபரர்ஸ் வேணும். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இருக்கும். ரா மெட்டீரியல்ஸை நம்ம ஃபேக்ட்ரி வரைக்கும் கொண்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். தென் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், அதெல்லாம் நம்ம ஃபேக்ட்ரியில் யூஸ் பண்ண வேண்டிய எக்ஸ்பென்சஸ். இது எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவோம். தென் நம்ம செல்லிங் எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம்? 10 ரூபாய்க்கு அதை சேல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு கிராஸ் ப்ராஃபிட் 5 ரூபாய் கிடச்சிருக்கு. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் நம்ம இந்த வேல்யூஸ் தான் போடுவோம். நம்மளோட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம டெபிட் சைட் போடுவோம். அண்ட் சேல்ஸ் எல்லாமே நம்ம கிரெடிட் சைட் போடுவோம். நம்மளுக்கு கிடைக்கிற டிஃப்ரென்ஸ் கிராஸ் ப்ராஃபிட் இல்லைனா கிராஸ் லாஸ். இப்போ உங்களுக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிடைச்சிருக்க கிராஸ் ப்ராஃபிட் 5 ரூபாய். இந்த 5 ரூபாய் நம்ம எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவோம்? அஃப்கோர்ஸ் நம்ம இப்போ ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தோன்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல நிறைய மிஷினரி வச்சுருக்கோம், அதோட டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கணும். தென் சேல்ஸு பர்ச்சேசஸ் எவ்வளோ வாங்கியிருக்கோம் அது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண நம்மளுக்கு அக்கௌண்டன்ட்ஸ் வேணும். அண்ட் இது மாதிரி நிறைய இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது ஒரு பிஸ்னஸ்க்கு. அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பண்ணுவோம். இது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நோட் பண்ணுவோம். இப்போ இந்த கேஸில் 3 ரூபாய் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 5 - 3 2 ரூபாய் தான் நம்மளோட ஆக்சுவல் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்ம இதில் டெபிட் சைடில் எல்லா எக்ஸ்பென்சஸும் நோட் பண்ணுவோம். அண்ட் கிரெடிட் சைடில் சில இன்கம்ஸும் இருக்கும். லைக் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்கும், கமிஷன் ரிசீவ்டு இருக்கும். இது எல்லாமே இன்டைரக்ட் இன்கம்ஸ். இது நம்ம கிரெடிட் சைடு நோட் பண்ணுவோம். இதை பேலன்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் லாஸ் கிடைக்கும். இதுக்கு தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஹோப் உங்களுக்கு இந்த 2 அக்கௌண்ட் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு தெரிஞ்சிருக்கோன்னு. சரி வாங்க நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை டேப்லர் ஃபார்ம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்? எஸ், எல்லா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், சேல்ஸ் அண்ட் பர்ச்சேசஸ் வரும். அண்ட் எந்த பேசிஸில் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து என்ன இன்கம் என்ன எக்ஸ்பென்ஸ் இருந்தாலுமே எல்லாத்தையும் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போடுவோம். எதை கண்டுபிடிக்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்? கிராஸ் ப்ராஃபிட் ஒரு கிராஸ் லாஸ் கண்டுபிடிக்க ப்ரிப்பேர் பண்ணுறோம். செகண்ட் ஒன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் வரும்? அஃப்கோர்ஸ் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்டைரக்ட் இன்கம்ஸ் வரும். எந்த பேசிஸில்? எஸ், ஆஃபீஸில் எந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் எந்த இன்கமாக இருந்தாலும் அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம போடுவோம். எது கண்டுபிடிக்க? நெட் ப்ராஃபிட் ஒரு நெட் லாஸ் கண்டுபிடிக்க நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம்.
இந்த வேல்யூ தான் வந்து நம்மளுக்கு ஆக்சுவல் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இதை வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இப்போ நம்ம ஃபார்மேட் ஆஃப் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட். அந்த இயர் எண்டட் டேட் போடணும், லைக் 31st March 2000 so and so. First one வந்து ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டெபிட் சைட் வரும், க்ளோசிங் ஸ்டாக் வந்து கிரெடிட் சைட் வரும். தென் செகண்ட் ஒன் வந்து டூ பர்ச்சேசஸ். டெபிட் சைடில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ் கண்டுபிடிச்சி கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிப்போம் அண்ட் கேஷ் புக்லேருந்து கேஷ் பர்ச்சேசஸ் எடுப்போம். ஸோ ரெண்டு பர்ச்சேசஸ், அதாவது கிரெடிட் அண்ட் கேஷ் பர்ச்சேசஸ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டோட்டல் பர்ச்சேசஸோட வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ இங்கே போடணும். தென் பர்ச்சேசஸ் ரிட்டர்னோட வேல்யூ தந்திருந்தா அதை பர்ச்சேசஸ்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இதே வந்து நம்ம கிரெடிட் சைடில் பார்த்தீங்கன்னா பை சேல்ஸ் சேம், ஆட் கேஷ் அண்ட் கிரெடிட், கேஷ் சேல்ஸும் கிரெடிட் சேல்ஸும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் கிடைக்கும், அதோட வேல்யூ போடணும். தென் சேல்ஸ் ரிட்டர்னை சப்ட்ராக்ட் பண்ணணும். தென் இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸ், அதாவது ஃபேக்ட்ரி ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டெபிட் சைட் போடணும். லைக் வேஜஸ், கேரேஜ் இன்வர்ட், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனை வந்து நம்ம அக்கௌண்டிங் டேர்ம்ஸில் கேரேஜ் இன்வர்ட் அண்ட் கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ், ஃப்ரைட் இன்வர்ட், இது எல்லாமே ஒரே மீனிங் தான். அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரா மெட்டீரியலை வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வர காஸ்ட். இந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் போடணும். லாஸ்டில் வந்து இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் வந்து டெபிட் சைடு வந்தால் அது கிராஸ் ப்ராஃபிட், கிரெடிட் சைடு வந்தால் கிராஸ் லாஸ். இதான் வந்து நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதை தவிர ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வேறு ஒன்றும் வராது. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போகலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஸ்டார்டிங்கே வந்து இப்போ நம்மளுக்கு கிராஸ் லாஸ் வந்துடுதுன்னா நம்ம அதை ஆப்போசிட் சைடில் வந்து டூ கிராஸ் லாஸ்ன்னு போடுவோம். அதே மாதிரி கிராஸ் ப்ராஃபிட் வந்ததுன்னா அது கிரெடிட் சைடில் கிராஸ் ப்ராஃபிட்னு போடுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இருக்க எல்லா எக்ஸ்பென்சஸ், அதாவது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்து நம்ம டெபிட் சைட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்கவுண்ட் அலவுட், தென் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், டெப்ரிசியேஷன், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ், ஆஃபீஸ் ரெண்ட், கேரேஜ் அவுட்வர்ட், அட்வர்டைஸ்மெண்ட், இது மாதிரி எது வந்தாலும், தென் இன்ட்ரெஸ்ட், இந்த எல்லா எக்ஸ்பென்சஸும் வந்து நம்ம டெபிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வராத எந்த எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் எல்லாமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் தான் வரும். தென் நம்ம கிரெடிட் சைட் பார்த்தோன்னா நம்மளுக்கு ரிசீவ்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட், கமிஷன் ரிசீவ்ட், அது மாதிரி என்ன இன்கம் வந்தாலும், அதாவது இன்டைரக்ட் இன்கம்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிரெடிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். இதை பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு டெபிட் சைடில் அமௌண்ட் வந்ததுன்னா இட்ஸ் நெட் ப்ராஃபிட், கிரெடிட் சைடில் வந்ததுன்னா நெட் லாஸ். இந்த வேல்யூஸை தான் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் போடணும். இப்போ பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் பேலன்ஸ் ஷீட்டில் தான் வரும். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அசர்ட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் வராது. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்சிருக்கோம்ல, அசர்ட் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லயபிலிட்டிஸ். இதே ஃபார்முலா தான் இங்கேயும். நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் அசர்ட் சைடு எல்லா அசர்ட்ஸும் போடலாம். லைக் கேஷ் அட் பேங்க், கேஷ் அட் ஹேண்ட், க்ளோசிங் ஸ்டாக். டெப்டாஸ்க்கு ப்ரொவிஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தந்திருந்தா ப்ரொவிஷனை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். தென் ஃபிக்ஸ்ட் அசர்ட் லைக் மிஷினரி, பில்டிங், இது மாதிரி எல்லா ஃபிக்ஸ்ட் அசர்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். தென் டெப்ரிசியேஷனோட அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தந்திருந்தா நம்ம அந்த ஃபிக்ஸ்ட் அக்கௌண்ட்ல இருந்து டெப்ரிசியேஷனை சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு அந்த கிடைச்ச வேல்யூவை நம்ம அவுட்டர் காலமில் போடணும். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள், இது எல்லாம் அசர்ட் சைட் வரும். லயபிலிட்டி சைடில் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் இன்க்ளூட் பண்ணணும். கேபிட்டல் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்போ இங்கே கிடைக்கிற நெட் ப்ராஃபிட் இல்லை நெட் லாஸ். இப்போ ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா நம்ம கேபிட்டலோட ஆட் பண்ணணும், அண்ட் லாஸாக இருந்ததுன்னா வந்து கேபிட்டல்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும்.
தென் ட்ராயிங்ஸ் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் தந்திருந்தாங்கன்னா அதை கேபிட்டல்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், அடிஷ்னல் கேபிட்டல் தந்திருந்தாங்கன்னா ஆட் பண்ணணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும், அதான் வந்து கேபிட்டல் அமௌண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து கிரெடிட்டாஸ். நம்ம நார்மலாக வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்த மாதிரி தான் இங்கே கிரெடிட்டாஸ், இங்கே டெப்டாஸ், பில்ஸ் பேபிள், liability side, asset side வந்து bills receivable, then bank loan தந்திருந்தா அது ஒரு liability, so liability sideல வரும். ஹோப் உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்டோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் புரிஞ்சிருக்கோன்னு, எந்தெந்த ஐட்டம்ஸ் ஏன் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வருது, ஏன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வருது, எப்படி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறது, இது எல்லாம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் சால்வ் பண்ணலாம் அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Until then, stay tuned. Bye-bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, காமர்ஸ் புள்ளைங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.